நாகூர் ஆண்டவர் கோயில், நாகூர் தர்கா, இது இந்துக்களுக்கு சொந்தமானது. இந்துக்களுடைய கோயில். முஸ்லீம்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. என்னப்பா உள்ள பிரச்சனையில் ஊர் பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற, ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப எங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்கப்போ நீ வேறு கிளப்பி விட்றிய அப்படின்ட்டு யாரும் வருத்தப்படக்கூடாது. உண்மை அதுதான். ஏன்னா நான் நாகப்பட்டினத்துக்காரன், சிக்கல்காரன், நாகூர்காரன், வேளாங்கண்ணிக்காரன். ஆமாம். ஏன்னா இது எப்போதுமே சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு முக்கியமான ஊர் என்னன்னா நாகப்பட்டினம் தான். ஏன்னா அந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்தவர்களின் வேளாங்கண்ணி, இந்த பக்கம் பார்த்தாக்கா நாகூர், சிக்கல் ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். இந்த மாவட்டத்தில் குறிப்பாக இந்த பகுதியில் இனக்கலவரமோ மதக்கலவரமோ ஏற்பட்டு என் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இல்லை. அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். ஈவன் ஜாதி கலவரம் கூட வராது. வர்க்க பேதம் வரும். என்னவென்றால் கூலி, விவசாயம், அந்த தொழிலாளி, அந்த பிரச்சனை வரும்போது தவிர வராது. இப்போ என்னங்க அதுக்கு? ஆமாம், இந்த நாகூர் தர்கா தர்கா அடிப்படையில் அது ஒரு தர்கா, அது ஒரு கபஸ்தலம் மாதிரி, அதாவது ஒரு அடக்கஸ்தலம். அதை போய் எல்லாம் கும்பிட்டுட்டு கிடக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய மத நம்பிக்கை அடிப்படையில் பார்த்தோம்னா நபிகள் நாயகம் உருவ வழிபாடே கூடாதுங்கிறப்போ இறந்தவர்களுக்கு சமாதி என்பதை பற்றி ஒன்றும் குறிப்பாக சொல்லப்படவில்லை. ஆனால் அந்தந்த ஊரில் பெரிய ஞானிகள் இருப்பாங்க, பெரிய அறிவாளிகள் இருப்பாங்க, ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க. அதுபோல் நிறைய மிகப்பெரிய அறிவாளிகள், அறிஞர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், தனவந்தர்கள் இருப்பாங்க. ஆனால் அவர்கள்லாம் இறந்த உடனே அவர்கள் இருந்த இதுக்கு நன்றி செய்வதற்காக மக்கள் போய் பண்ணுவாங்க. அப்படி தான் யார், அந்த மெஞ்ஞான பேரொளி சையத் அப்துல் காதிர் ஷாகுல். ஆமாம், இவர் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அங்கே அவருடைய 5 வயதுக்குள்ளேயே குர்ஆனை முழுமையாக படித்து விட்டார். ஆமாம், அந்த மாமனிதர் படித்து விட்டார். 5 வயதுக்குள்ளே பண்ணிட்டார், முழுமையாக 8 வயதுக்குள்ளே உலக புராணங்கள், இன்னும் சொல்ல போனால் இதர மதத்தினுடைய நன்மை தீமைகள்லாம் அது 8 வயதுக்குள்ளே தெரிஞ்சிருந்தா கூட 15 வயசில் என்ன பண்ணுறாருன்னா, 18 வயசில் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து குவாலியர் பகுதிக்கு போகிறார். அங்கே குவாலியர் பகுதியில் முகமது கவுஸ் குவாலியரில் போய் அங்கே ஒரு 10 வருடங்கள் மதம் சம்பந்தப்பட்டது, உலகம் சம்பந்தப்பட்ட அறிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வர்றார். வரும்பொழுது அவர் 404 பேர் கூட, சீடர்கள் கூட அவர் கற்றறிந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக வரிசையாக வரும்பொழுது அப்படியே தமிழ்நாடு பக்கம் வந்துடுறார். வந்தோடனே அங்கே உள்ள இன்றைக்கி இருக்கக்கூடிய காயல்பட்டினம், கீழக்கரை, அப்படி இல்லை அதுக்கு தகுந்தாப்புல தென்காசி, அந்த மாதிரி இடத்துல மேலப்பாளையம், இங்கெல்லாம் போய் இஸ்லாத்துடைய மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேட்டட் அதிகப்படியான இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்தில் சேர்ந்தது இவருடைய பரப்புரை அல்லது இவருடைய எடுத்து இயம்பிய ஒரு செய்தினால வர்றார். அப்படியே வரும்பொழுது தஞ்சாவூர் வரும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, தஞ்சாவூர் சில அற்புதங்களை நடத்திட்டு வர்றார். இதில் கிறிஸ்தவர்களை சொல்கிற மாதிரி அற்புதங்களை கை வச்சா சில பேர் குணமடைகிறது, பார்த்தாலே குணமடைகிறது, தொட்டாலே குணமடைகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பண்ணு வரும்பொழுது இங்கே என்ன செய்கிறாருனாக்கா, இங்கே ஆமாம், தஞ்சை மன்னர் கேசப்ப நாயக்கர்கிட்ட வரும்பொழுது அவருக்கு உடல்நிலை சுகவீனம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்த உடல்நிலை சுகவீனம் அதை குணப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறார். அவருக்கு பிள்ளை பேர், இவருடைய ஃபாத்தியா ஓதுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்னால ஒரு பிள்ளை பேர் பெற்றோன்னா ஒரு மனமகிழ்ந்து விடுகிறார். அப்படி அங்கேருந்து இங்கே வரும்பொழுது எனக்கு நீங்கள் கேளுங்க, என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க. இல்லைங்க, நான் அங்கேயே தங்கலான் இருக்கேன் அப்படின்னு பண்ணோன்னே நாகூர் பகுதியில் அப்போ உள்ள 600 200 ஏக்கர் பகுதியை கொடுத்து அவர் நீங்கள் நல்லா உங்களுடைய நல்ல விஷயங்கள் இதை மாதிரி எனக்கு செய்தது போல் மக்களுக்கெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவர் உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வேற எங்கேயும் போகலை, இதுவரையிலும் என்னுடைய வேகம் எல்லாம் முடித்து விட்டுருக்கிறேன், இங்கேயே நான் தொடர போகிறேன் அப்படின்னு நிறைய நிலங்கள் கொடுக்குறாங்க. இதில் என்னாச்சுன்னா,
அவர் வந்து அவர் செய்வினை என்று சொல்லக்கூடிய அந்த புறாக்களில் வந்து ஊசியை குத்தி இருந்ததை அவர் கண்டுபிடிச்சி எடுத்து பிடிக்கிறார். அதனால தான் நாகூர் போனீங்கன்னா அந்த புறாக்கள் வந்து நிறைய வாங்கி வேண்டுதலுக்கு நிறைய வந்து காது கண்ணு மூக்கு எல்லாம் வந்து வாங்கி வைத்தாலும் அது முஸ்லீம்கள் செய்ய மாட்டார்கள், இஸ்லாமியர்கள் செய்ய மாட்டார்கள். அது வந்து இந்துக்கள் தான். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பெரும்பான்மையான இந்துக்கள் அங்கே போகும்போது ஒரு மதத்துக்காக இருக்கட்டும், ஒரு தலைவராக இருக்கட்டும், ஒரு நடிகர் ரசிகராக இருக்கட்டும், அவர்கள் வந்து மனசு பட்டுவிட்டால் அது எப்பொழுதுமே நம்ம மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர் இஸ்லாமியர் என்பது இப்போ தான் கிளப்பி விடுறது. இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள், மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லாமல் ஒரு ஏற்றுக்கொண்டு இந்த வேடிக்கை என்னென்னா, அந்த நாகப்பட்டினம் பகுதியில் இருந்தான்னா வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னா நாகூரில் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு காது குத்துறதுன்னா மொட்டை அடிச்சுக்கிட்டு வேளாங்கண்ணில் போய் காது குத்திட்டு சிக்கலில் போய் நட்டு சாப்பாடு போட்டு பண்ணிக்குவாங்க, திருமணம் பண்ணுவார். அதுபோல் நான் வெஜிடேரியன் பண்ணால் என்ன செய்வாங்கன்னா, இங்கே வந்து சிக்கலில் போய் முடி எடுத்துக்கிட்டு வேளாங்கண்ணில் போய் அதை காது குத்திக்கிட்டு இங்கே போய் பண்ணோம். இது எல்லாம் இந்துக்கள் தான். நாகூரில் போய் ஒரு திருமணமோ ஏதோ அது செய்து கொண்டு அந்த பிரியாணி அந்த மாதிரி வகையார்கள் செய்வாங்க. இதில் வந்து முழுக்க 80லேருந்து 95% இந்துக்கள் தான். இதில் என்னாச்சுன்னா, அப்போ முஸ்லீம்கள் எதுக்குமா பேர் வச்சுக்கிட்டா, அங்கே வந்து அதே நாகூரில் 10க்கும் மேற்பட்ட அந்த மசூதிகள் இருக்கின்றன. அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து செய்வதற்காக, அதாவது தொழுவதற்காகவோ வழிபாடு செய்வதற்காக. இதில் அந்த பகுதியை பார்த்தீங்கன்னாக்கா 4 பகுதியாக இருக்கும். இதில் தலைமாட்டு வாசல், அந்த நாகூர் தர்கா இருக்குல்ல, 4 வாசல்கள், தலைமாட்டு வாசல், கால்மாட்டு வாசல், அப்புறம் அடுத்தாவில் பார்த்தா அலங்கார வாசல், கிழக்கு வாசலில் 4 பகுதியாக இருக்கும். இதில் மனோரக்கல்னு சொல்லக்கூடிய கோபுரங்கள் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நான் நிறைய கண்டினியூஸாக ஒரு மிகப்பெரிய கோபுரங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அது என்னாச்சுன்னா, இதோடைய சோழர் காலத்தில் நம்ம நாகப்பட்டினத்தை எடுத்துக்கோமே, இதில் வந்து பண்ண போனோம்னா 5 மினராக்கள் இருக்குது. 5 இந்த பாருங்க, அந்த பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் 5 மினராக்கள் இருக்குது. இதில் வந்து அதிகப்படியான வந்து 131 அடி உயரம் உள்ள ஒரு மினரா இருக்குது. இன்னொரு கம்பேரிட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்ஐசியோட கட்டடம் இருக்குது பாருங்கள், 177 அடி உயரம். ஆனால் நம்ம மனோரா வந்து 131 அடி அந்த காலகட்டங்களில் கட்டும் பொழுது வந்து அவ்வளோ பெரியது. மன்னர் வந்து தஞ்சை பிரதாப் சிங் தான் அதை கட்டியிருக்கிறார். அப்புறம் வந்து அங்கே இந்த புறாக்கள்லாம் அங்கே வந்து நிறைய புறாக்கள் இது பண்ணது. புறாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அந்த மன்னர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த திட்டச்சேரி நரிமணத்துக்கால கிராமம் வந்து ஒரு கிராமத்தையே பரிசீலிக்க, அது பேர் புறா கிராமம்னு பேர். அந்த உணவுலாம் கொண்டு வந்து அதை பூசுங்கப்பாது தெளிப்பான்னு இப்போ அந்தளவுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா வருபவர்கள் அனைவரும் வேண்டிகள், அது 1 மணி நேரத்துக்கு வந்து டப்புன்னு ஒரு வெடி வெடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த புறாக்கள் பறந்து போகும். அந்த அழகே அழகு. அது நிறைய வேண்டுதல் பண்ணுறவங்க அதை பண்ணுவாங்க. இன்னொரு மேட்டர் என்னென்னா, இதை வந்து இன்னொரு அங்கே உள்ள நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள் வந்து இருக்கிறோம், சிறுபான்மையினர் இருந்த போதிலும் அந்த நாகப்பட்டினம் நகராட்சி கூட இருப்பதால், நாகப்பட்டினம் இது நாகூரில் இருப்பதால் எங்கள் மதத்தை சார்ந்தவர்கள் இதனால் வரை ஒருத்தர் கூட வந்து முனிசிபல் சேர்மனாக வந்தது இல்லைங்கிறாங்க. அதை நம்ம ஒரு பிரிவினையாக சொல்ல வேண்டியதில்லை. அது நாகூரை வந்து தனியாக பிரித்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிரித்து தனி முனிசிபாலிட்டியாக பக்கத்தில் இருக்குதுன்னா தனி முனிசிபாலிட்டி ஆக்கலாம். இல்லையா இன்னொரு இப்போ வந்து இஸ்லாத்துக்கும் இந்த சிறுபான்மையினருக்கும் ஒரு முக்கியமாக பங்களிக்கக்கூடிய நம்ம இந்த அரசு என்ன செய்யலாம்னா, இதில் வந்து நாகப்பட்டினத்தை மாநகராட்சியாக மாற்ற, இப்போ 25 மாநகராட்சி வந்து விட்டுது. மாநகராட்சியை மாற்றக்கூடிய வாய்ப்பு வசதி இருக்குது. ஏன்னா இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தஞ்சாவூரில் வந்து இப்போ கார்பரேஷன் ஆக்கியிருக்காங்க. இதில் இப்போ வந்து இது நாகப்பட்டினம் முனிசிபாலிட்டி வந்து 17.92 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதே தஞ்சாவூர் முனிசிபாலிட்டியான 19.2 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்கினாலும் இருந்தாலும் அப்போ ஒரே ஒரு டவுன் பஞ்சாயத்தையும் 11 வில்லேஜ் பஞ்சாயத்துகளையும் சேர்த்து தான் அந்த மாநகராட்சி ஆக்கினாங்க. இன்றைக்கி அது வந்து மாநகராட்சியாக மிக முக்கியமானது. ஏன்னா இது என்னாச்சுன்னாக்கா, நாகப்பட்டினம் வந்து 9லேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரலையுமே போர்த்துகீசியர்களால் அந்த இடம் பிடிக்கப்பட்டு அது ஆளப்பட்டது. அப்போ அது தலைநகராகவே இருந்திருக்கு, ஒரு மாநிலத்தோட தலைநகராகவே இருந்திருக்கு போர்த்துகீசியர் காலத்தில். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தாக்கா டச்சுக்காரர்களுடைய தலைநகராக வேறு இருந்திருக்கு, ஒரு மாநிலம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வரும்பொழுது கடற்கரை ஓரமாக இருக்கும்போது தான் மூமெண்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ஏற்றுமதி இறக்குமதி சரியாக இருக்குன்னு. அப்புறம் 1660 1781 வரையிலும்
பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அது வந்துடுது. அடுத்தாப்புல ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தோட தலைநகராகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் லேட் ஹவர்ஸில் வந்து தஞ்சாவூர் வந்து தலைநகராக போனால் கூட அது வந்துருச்சு. அது வந்து ஒன்றும் பெரிய கம்ப சித்திர வேலை இல்லை, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. இப்போ என்ன சில நண்பர்கள் வந்து இல்லை நாடாளுமன்ற தொகுதியும் வந்து இதுக்காக ரிசர்வேஷனில் இருக்குது, அந்த ஒன்றியம் ரிசர்வேஷனில் இருக்குது, பொது இதுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல வேண்டிய மாவட்ட பஞ்சாயத்து இருக்கிறதுனால இதை வந்து மாநகராட்சி ஆக்கலாம். ஒன்று சிம்பிள். என்னாச்சுன்னா அந்த அந்த பகுதியில் வந்து 2 திட்டச்சேரியும் வேளாங்கண்ணியும் வந்து நகரியமாக இருக்கின்றன, அதாவது டவுன் பஞ்சாயத்தாக இருக்குது. இது 2ஓட சேர்த்து அந்த திருமருகல் ஒன்றியத்திலேருந்து வாஞ்சூர், பனங்குடி, நரிமணம் இதெல்லாம் சேர்த்து உத்தம சோழபுரம் அதை சேர்த்து அந்த கிராமங்களை சேர்த்து அடுத்தாப்புல இந்த பத்த நாகப்பட்டினம் ஒன்றியத்திலேருந்து இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி பேரூராட்சியாக சேர்த்துடுறோம். அது மாதிரி தெற்கு பொய்கநல்லூர், வடக்கு பொய்கநல்லூர், பாப்பா கோயில், அக்கரைப்பேட்டை, மஞ்சக்கொல்லை, அந்தனப்பேட்டை, ஐவநல்லூர், அது தகுந்தால பாளையூர், தெத்தி, முட்டம் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாக்கா 15 வில்லேஜ் பஞ்சாயத்து வருது. இதெல்லாம் சேர்த்து செய்தோம்னா ஒரு மாநகராட்சி ஆக்கிறதுல எந்த ஒரு அப்போசிஷனும் இருக்காது, நிறைய ஃபண்டுகள் வரும் நிறைய. இப்போ நீங்கள் பார்த்தா என்ன காரணம்னா ஆளுங்கட்சியை மத்தியில் கூடிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் எம்பியாக வர்றதில்லை. அதனால் அவருடைய கவனம் செலுத்த கம்யூனிஸ்டுகள் வருவாங்க. டிஎம்கேலேருந்து ஒரு ஏகே சுஞ்சனா இருக்கட்டும், தாழை கருணாநிதி இருந்தாலும் அந்தளவுக்கு அதை ஒரு முன்னெடுத்து செல்வதற்கு அங்குள்ளவர்கள் ப்ரெஷர் கொடுக்கல. அதிமுக சார்பாக 2 தடவை வந்திருக்க கோபாலும் நாகை மகாலியும் வந்திருக்காங்க. ரிசர்வ் தொகுதியாக இருந்த போதும் இந்த மாதிரி மேட்டர்களை பண்ணினோம்னா இது அழகுக்கு ஏன்னா மும்மதமும் இப்போ இஸ்ரேல் நாடு தான் அது என்னாச்சு, கிறிஸ்டின், முஸ்லீமு, அந்த யூதர்கள் இருக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனாக்கா அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மதம், உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள்லாம் சேர்ந்து இருக்குன்னா நாகப்பட்டினம் அப்படி ஒரு சங்கடம். இந்த சந்திரக்கூடி என்ற ஒரு விசேஷம், அதுதான் கந்தூரி. அது நாகப்பட்டினத்திலேருந்து அந்த கந்தூரி வரும்பொழுது எடுத்து வைக்க முதல் மரியாதை யாருக்குன்னா அந்த முனியாண்டி என்று செட்டியார்னு சொல்லிட்டு அவருக்கு தான் முதல் மரியாதை. அந்த சந்திரக்கூடோட முனியாண்டி, அந்த மாயாண்டி, அந்த மாதிரி அவருக்கு தான் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு இப்போ தெரியும் இந்துக்கள் மட்டும்தான் இங்கே வந்து வழிபாடு செய்வார்கள். இந்த இதில் வந்து நிறைய தனவந்தர்கள்லாம் நிறைய வரும்பொழுது நம்ம கூட கேட்டோம், இந்த திரையுலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்களாக கேட்டோம். என்னென்னா அந்த நாகூரை அடிப்படையாக வைத்து ஒரு பெரிய ஒரு வழிபாட்டு ஒரு 10,000 மேலேருந்து 20,000 பேர் ஒரே சமயத்தில் தொழுகை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மண்டபம் கட்டணும் அப்படின்னு கேட்டோம். அது வந்து அயல்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், ஏன்னா நாகூர் வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறது, வழிபாட்டு தலைமை இல்லைனாலும் இஸ்லாமியர்கள் அடையாளமாக இருந்தாலும் இந்துக்கள் பெரும்பான்மையாக கூப்பிடக்கூடிய ஒரு இதாக இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உள்ள அரசு, அங்கே உள்ள பொதுமக்கள், இஸ்லாமியர் மட்டுமல்ல எல்லாருமே சேர்ந்து இதை செஞ்சுட்டாங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வசதியும் இஸ்லாத்துக்கு மட்டும் இல்லை சமய நல்லிணக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய. இப்போ இதெல்லாம் வட ஊர்லாம் இருக்குது பாருங்கள், அந்த உரத்தூர்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து மருத்துவக் கல்லூரி இதெல்லாம் இணைச்சி வந்து ஒரு கார்பரேஷனை பண்ணியாச்சுன்னு வச்சுங்க. எல்லா அழகுக்கு அழகு சேர்க்கும். இந்த கவர்மெண்ட்டாக இருக்க யார் செய்திருந்தாலும் மணிமுடியில் ஒரு மாளிகை கல் வச்சோம்மா செய்யலாம். இன்னொரு விசேஷம் என்னென்னா இத்தனை ஆண்டுகளை விட இந்த வருஷத்துக்கு வந்து நடைபெற்ற மிலாது நபி இருக்கு பாருங்கள், தியாக திருநாள். இதற்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் நம்ம எடுத்துக்கூடாது, இருந்தாலும் அந்த மக்களின் கவனத்தில் கொண்டு போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதிகளில் இது ரொம்ப பாபர் மஸ்ஜித் என்பதை விட இது ரொம்ப தர்கா வந்து ஒரு எல்லாருக்குமே பிரபல்யமானது. இதில் என்ன ட்ரெயின் வந்து என்னாச்சுன்னா காரைக்கால் வரலி வருது, அந்த பக்கம் வேளாங்கண்ணி போகும். இந்த காரைக்கால்லேருந்து இந்த பக்கம் பொறையாறுலேருந்து ட்ரெயின் வந்து தூரம் கனெக்ட் ஆகுது. இந்த காரைக்கால் பொறையாறு 6 கிலோமீட்டர் தான். இதை இணைச்சு அந்த மதமும் சங்கதிக்கக்கூடிய சிக்கலை அடிப்படையாக வச்சு வேளாங்கண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண சென்னைக்கு வந்து நேரடியாக வந்து இதை இந்தியா ஃபுல்லாக வாய்ப்பு அனைவரும் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ரயில் பாதையை அந்த காரைக்கும் அந்த பொறையாறு அந்த ஒரு இருக்கிறது எடுத்து விட்டாலே பல விஷயங்கள் சால்வ் ஆகும். டிரான்ஸ்போர்ட் ஓரம்னால அந்த காரைக்கால் துறைமுகம் இருக்கட்டும், நாகப்பட்டினம் துறைமுகமாக சேர்த்துடலாம்.
நாகப்பட்டினத்துறை நிறைய கப்பல்கள் இருந்தாங்க, தூரமா இருக்கிறது இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நாகப்பட்டினம் அது சிலோன்ல இருந்து போகலாம், இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம். ஒரு வாய்ப்பு வசதிகள் இருக்கு, எல்லாருமே இது முயற்சி பண்ணா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்காங்க. ராமேஸ்வரத்தை நல்ல டெவலப் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு நாகப்பட்டினம் அந்த வேளாங்கண்ணி இதெல்லாம் கம்மி ஒரு 6 கிலோமீட்டர் பண்ணாக்கா இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா நண்பர்கள் இதை எடுத்துகிட்டு போகணுமா, அவர் மணிசங்கர் இருந்தப்போ செஞ்சுருக்கலாம். அது யாரும் கோரிக்கை வைக்கவில்லை, வைத்தது வந்து சரி எடுப்பலையான்னு. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி பண்ணிச்சு. அது இன்னும் சொல்ல போனால் நாகப்பட்டினம் வந்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சொந்த ஊர். இதுவரை திருப்பூர் வழியாக ட்ரெயின்லாம் விடுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. அது இதுவும் ஒன்று பண்ண பாருங்க. இதை வந்து உங்களுடைய உள்ளூர் கட்சிக்காரர்கள் பெரிய மனிதர் மூலமாக சம்மந்தப்பட்டவங்களை அணுகுனா, கலெக்டர்கிட்டையோ கலெக்டர் அந்த வந்து ப்ரொபோசல் கொடுக்கக்கூடியவங்க அணுகுனாக்கா செய்யலாம். இதை செய்வதற்கு எந்த தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். செய்யலாமா?